இந்த மக்களே அவசரப்பட்டு இவனை தான் ஹீரோன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தப்பே. இவன் ஹீரோவோட ஃப்ரெண்டு, பேரு சரண், சால்ட் சரண். அதென்ன சால்ட்னு யோசிக்கிறீங்களா? இவனுக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இதில் எதுவுமே கிடையாது. அதனால தான் இவன் பேரு சால்ட் சரண். வா 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 வா. டேய், இவன் தாங்க சால்ட்டோட சிசிய புள்ள, பேரு மணி, போல்ட் மணி. சால்ட்டோட கொள்கையில இருந்து கொஞ்சம் கூட ஸ்லிப் ஆகாம இறுக்கி பிடிச்சி அவனை அடிக்கடி டைட் ஏத்துற ஒரே ஆள் இவன் தாங்க. சால்ட் ஒழுங்கா இருந்தாலும் இந்த போல்ட் அவனை ஒழுங்கா இருக்க விட மாட்டான். இப்படி நம்பாளுங்க 2 பேரும் உளுந்து புரண்டு எங்க போறாங்கன்னு தெரியுமா? நம்ம சால்ட்டோட லவ்வர் நிஷாவை பார்க்க தாங்க. நிஷாவும் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான். நிறுத்து இறங்குடா. ஓகேண்ணா. அன்னைக்கு கூட்டு வெளியே போகிறேன். பைடா. பைண்ணா. நீ உட்கார் டார்லிங். சொல்லிட்டான். என்னடா இதுதான்டா உன்ன மாதிரி ஒரு சிஸ்டம் போல வேணுன்றது. கொடுமை போ. கேமராக்கும் இந்த முகரைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இவன் தாங்க இந்த கதையோட கதாநாயகன். பேர் வருண், வருண் ராஜசேகர். ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். என்ன வர வருண்? டே வருண். ஹாய்டா. ஏடா 2 பேரும் இவ்வளோ தூரம்? இன்னும் பார்க்க தான்டா வந்தேன். இன்னும் எங்களாண்டா தெரியுது. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேற. இப்போ என்ன மேட்ரு சொல்லு. வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மச்சி. எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நிஷா நீயே சொல்ல. அப்படியே என்னடா மேட்ரு? ஒன்றும் இல்லை வருண், சால்ட் வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டாங்க. அதை சொல்ல தான் ஒன்று தேடி இங்கே வந்தோம். ஏய் சூப்பர்டா, 2 பேர் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்களா? இது சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு போய் ஏன் 2 பேரும் தயங்கி பேசிக்கிட்டு? இல்லை வருண், நீ இருக்க இந்த சூழ்நிலையில் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உன்னை காயப்படுத்த வேணான்னு தான் யோசிச்சோம். என்னையா நீங்கள் 2 பேருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே. இது சந்தோஷமான விஷயம் தானே. இதுக்கு போய் 2 பேர் தயங்கிட்டு. சரி, எங்கே எப்போ மேரேஜ்? அடுத்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கடா. ஓகேடா, கல்யாணத்தை ஜமாயிச்சிடலாம். விடு. தேங்க்ஸ் மச்சான். தேங்க்ஸ் வருண். ஓகே மச்சி, அப்படியே பசங்களை பார்த்துட்டு மேட்டர் சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். ஓகேடா, பாய். 2 பேரும் பார்த்து போங்க, சரியா? ஓகே வருண், பாய். இப்படி தாங்க நான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஒன்று சோகமாக உட்காந்துட்ருப்பேன், இல்லை எங்கேயாவது நடந்துட்டு எதையாவது பார்த்துட்டு. என்னன்னா என்னால் அவளை மறக்கவே முடியலை. என்னோட நரம்பில் ஃபுல்லாக அவள் தான் இருக்கா. அப்படி நானும் மறந்துடணும்னு நினச்சி நிறைய ட்ரை பண்ணேன், வெளியில் சுற்றினேன். ஆனால் எந்த மாற்றமுமே இல்லை. இந்த சென்னையில் நான் போகாத இடமே இருந்திருக்காது. நான் பார்க்காத மனுஷங்களே இருந்திருக்க மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் நான் தனியாக தான் போயிட்டு இருந்தேன். ஆனால் அவளும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இந்த இடங்கள்லாம் நாங்கள் 2 பேரும் நிறைய நேரம் சுற்றிருக்கோம். சில நேரங்களில் அவளோட ஞாபகங்கள் போட்டு தாக்கும். ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அப்படி நினச்சி வாழ்ந்துட்டு அவன் கூட. எனக்கு பைக் ஓட்டுறது ரொம்ப பிடிக்கும். அவளை மறக்கணும்னு நினச்சிட்டு பைக் எடுத்துகிட்டு போவேன். ஆனால் அவளை நினச்சிக்கிட்டே தான் ஓட்டுவேன்.
என்னை இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமோ தெரில, அவளை விட அவங்களுக்கு தான் என்னை ரொம்ப பிடிக்கும். ஏன்டா இப்படி இருக்க? உன்னை பார்க்க நல்லாவே இல்லை. எங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஆமாம் வருண், நீ எவ்வளோ ஜாலியான ஆள், ஆனால் இப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கே. நீ எங்களுக்கெல்லாம் சொல்லுவ எப்பயும் எதை பற்றியும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்கடான்னு, ஆனால் நீ மச்சான் சொல்லப்போனால் இப்போ தான் நீ ஹாப்பியாகவே இருக்கணும், வீட்டுக்கு தோல்லன்னு. கமான் மச்சான், லெட்ஸ் ஹேவ் எ ட்ரீட். ம், தெரியாம உண்மையை சொல்லட்டுமா, முறைக்கிறானுங்க எல்லாரும். ஏய் உனக்கு அறிவே இல்லையா? அவனே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட போய் ஓகே. ஏய் ஏதாவது பேசுடா. ஏய், உங்களுக்குலாம் என்ன, நான் சோகமாக இருக்கேன், தனியாக இருக்கேன், பிரச்சனையில் இருக்கேன்னு மட்டும்தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதையும் தாண்டி எனக்கு வலின்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் உங்கள் யாருக்கும் தெரியாதுடா. சும்மா அதே பேசிக்கிட்டு. ஏன் நீங்களாம் யாரையும் லவ் பண்ணலையா? உங்களுக்கு ஃபோன் கால் இல்லைன்னா நீங்கள் ஃபீல் பண்ணது இல்லையா? சும்மா என்னவே தப்பாக சொல்லிக்கிட்டு எனக்கும் கஷ்டம் இருக்கும், உங்களுக்கு இருக்கிற மாதிரி தான். சரியா, விட்டுருங்க. அண்ணே, உங்களோட நான் வயசில் சின்னவன் தான். நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் இல்லை, இருந்தாலும் நீங்கள் இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியலண்ணே. நீங்கள் அதிலேருந்து வெளில வரணுண்ணே. நம்ம கேங்குக்கே பேட்ரி நீங்கள் தான், அதுலேருந்து வெளில வாங்க. இல்ல நான் உனக்கு நான் சொல்லிட்டான். வாடா. நான் எல்லாம் ஜாலியாக பேசினுக்கிறீங்க போல. ஏய் போட்டாங். ஐயா, நான் ஏதோ தப்பாக பேசிட்டேன் போல. சரி, நான் கிளம்புறேண்ணா. சிசி போல தப்பிச்சிச்சு. இப்போது இப்படி இருக்கானே நம்ம பையன் வரும். இதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான் தெரியுமாங்க? யாரோட விஷயத்துலையும் தலையிட மாட்டான், யாரும் யாரை பற்றி தப்பாக சொல்லவும் விட மாட்டான், எல்லோரையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதனாலேயே அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். மச்சான், எங்கடா பிரேமா ஆளே காணோம்? பக்கி எப்பவும் போல ஃபோனை தூக்கிட்டு மேலே உட்காந்து பாரு. ஆமா. அடா ஆமா. சரி சரி, சொன்னல. பாவி. ஓகே, லெட்ஸ் டேக் எ செல்ஃபி. ஒழுங்கா போலாம் வா. எக்ஸ்கியூஸ் மீ வருண். யாரா இது? சொல்லுங்க, என்னவா கூப்பிட்டீங்க? ஆமாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்கிட்ட பேசணுமா? ம் சரி சொல்லுங்க. தனியாக பேசணும். தனியாவா? ஆஹா, அண்ணனுக்கு ஃபிகர் செட் ஆகிடுச்சு போலியே. போல்டே, நீ வேஸ்ட்டுடா. ம், சரி வாங்க, சொல்லுங்க, ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. என் பேர் ஸ்வேதா. உங்களை நல்லா தெரியும். உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியாவில் தான் நானும் இருக்கேன். சரி. நான் WCC காலேஜில் தான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். சரி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. நான் எதுக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா நான் உங்களை லவ் பண்ணுறேன். எது, லவ் பண்ணுறீங்களா? என்ன இந்த டிவிலெலாம் காமெடி ஷோ பண்ணுவாங்களே, யாருக்கும் தெரியாத மாதிரி இந்த கேமராவெலாம் ஒழிச்சு வச்சுட்டு விளையாட்டு பண்ணுவாங்களே, அந்த மாதிரி என்னை வச்சு எதுவும் கலாய்க்கிறீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? நீங்கள் பாட்டு திடீர்னு வந்து என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? உங்களை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் பேர் வருண், அப்பா பேர் ராஜசேகர், அம்மா பேர் பார்வதி, சொந்த ஊர் கரூர், MBA படிச்சிருக்கீங்க. உங்களுக்கு உங்கள் மாமா பையனா ரொம்ப பிடிக்கும். சினிமா நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. உங்கள் அப்பா வந்து MGR ஃபேன், நீங்கள் ரஜினி ஃபேன்.
லீவ் நாளில் அநாத ஆசிரமத்துக்கு போய் நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க. ஒரு வெல்ஃபேர் ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணுறீங்க. அது மூலமாக பிளட் டொனேஷன், ஐ டொனேஷன் பண்ணுறீங்க. அந்த ட்ரஸ்ட்டு பேர் கூட பிரைட் ட்ரஸ்ட். பஞ்சுவலாக இருக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் இருக்கவே மாட்டீங்க. எங்கப்பா இவ்வளோ விஷயம் தெரியுமா என்னை பற்றி? இது போதுமா இல்லை இன்னும் சொல்லணுமா? வேணாம் போதும். இப்போ என்ன சொல்ல வரீங்க? I love you Varun. I want to be with you forever. தப்பாக எடுத்துக்காதீங்க. எனக்கு இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஐடியா இருந்ததே இல்லை. நான் வேணா கொஞ்சம் யோசிச்சு சொல்லட்டுமா? என் லவ் அக்செப்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் லவ் அக்செப்ட் பண்ணி நீங்கள் வரும்போது ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸ் பேண்ட்டும் போட்டுட்டு வாங்க எனக்காக. ஏன்னா அதில் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் முயற்சி பண்ணுறேன். பாய். பாய். வரான். நான் மச்சான், யாரா அந்த ஃபிகரு? சும்மா தயிர் வேட்ட மாதிரி இதே. என்னடா சொன்னாவ? ஏதோ ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க. சும்மா அப்படி என்னதான் சொன்னாவ? கேட்குறோம்ல, சொல்லுங்கண்ணா. ஒன்றும் இல்லைடா, என்ன லவ் பண்ணுறாலாமா, அது சொல்கிறதுக்கு தனியாக கூப்பிட்டு பேசினான். என்னது லவ் பண்ணுறாளாமா? அதுவும் உன்னையா? என்ன கொடுமை சார். ஏய் சும்மா இருடா. அவனுக்கு என்ன, அவன் நல்லாதான் இருக்கான். நீ சொல்ற வருண், அவ என்னதான் சொன்னானு ஆனா ஒழுங்கா கிளியரா சொல்லணும். ஒன்றும் இல்லை நிஷா, அவள் பேர் ஸ்வேதாவாம்மா. ஓ நம்ம ஏரியாவுக்கு பக்கத்து ஏரியா தான். அப்புறம் என்னை பற்றி நிறைய தெரியுமாம்மா. என்ன அதனால தான் என்ன லவ் பண்ணுறாலாமா. இது வேறயா? சும்மா சொல்லக்கூடாது, என்னை பற்றி நிறையவே தெரிஞ்சு வச்சிருக்கா. அப்படியா? சரி, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டேன்டா. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? அந்த பொண்ணுக்கு நான் லவ் அக்செப்ட் பண்ணிக்குவேன் நம்பிக்கை இருக்கான். அப்படி நான் அவள் லவ் அக்செப்ட் பண்ணி அவளை மீட் பண்ண போகும்போது ஒயிட் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் ஜீன்ஸும் போட்டு போகணுமா. ஆனால் அவள் பேசும்போது மெச்சூர்டாக தான் பேசுகிறான். ஐயா மச்சான், இதெல்லாம் நம்பிடாத. இந்த பொண்ணுங்களே இப்படி தான். பார்த்தியா, லவ்வே ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸை போடு அந்த ட்ரெஸ்ஸை போடுன்னு இதில் கண்டிஷன் போடுவாங்க மச்சி. இதெல்லாம் செட் ஆகாது, வேலைக்கு ஆகாது, விட்டுரு. ஏ சால்ட்டு சும்மாறா, உனக்கு என்ன புறம் பொங்குதா? சும்மா அந்த பொண்ணை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க. என்னண்ணா சால்ட் நகை கேட்டா? டேய் அடங்குடா. ஏய் வருண், எனக்கு என்னவோ அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பா உன்னை நல்லா பார்த்துப்பா. அவன் சொல்றான் இவன் சொல்றான்னா யோசிக்காத. உனக்கு என்ன தோணுதோ அதை செய். ஓகே நிஷா, எனக்கும் அந்த பொண்ணை பார்க்கும்போது நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது. பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஸ்வேதா, நான் வருண். சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா பார்க்கில்? ஓ கண்டிப்பா. வாட்ச் ஒரு ஃபாஸ்ட்டோ. இந்த ஒரு மாதமாகவே நீ சொன்னது ஞாபகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீயும் தான். ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. லவ் பண்ணணும்னு அதிகமாக தோணுச்சு. இல்லாத வரும் லவ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். சென்னை சிட்டியில் அவங்க போகாத இடமே இல்லைன்னு சொல்லலாங்க. பொதுவாக நம்ம சென்னை சிட்டி லவர் சுற்றுவாங்கல்ல, அதே மாதிரி.
ஸ்வேதா, இந்த 2 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ம், டக்குன்னு போயிடுச்சு. ம். ஐ லவ் யூ. I love you too. I have a gift. கிஃப்டா? ஹேய், தேங்க்ஸ் யா. எப்படி இருக்கு? சம்மருக்கு தகுந்த மாதிரி தான் கிஃப்ட் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. பிடிச்சிருக்கா? சூப்பர். எனக்கு எங்க கிஃப்ட்? என்னது கிஃப்டா? ஒரு நிமிஷம் ஸ்வேதா. ஹலோ ஹலோ, சொல்லுங்கள். அந்த சால்ட்டு கூட தான் இருக்கான். டேய், என்னடா கிஃப்ட்டு கேட்குறாடா. இதெல்லாம் சொல்லி கூப்பிட மாட்டிங்களா? மச்சான் ம், பொண்ணுங்களே என்ன பேசுறானுங்க இவனுங்க? கொடுக்கலன்னா அசிங்கப்படுத்திடுவாளுங்க. டேய், இப்போ என்னடா பண்ணுறது? அதை சொல்கிறான். சரி, ரோஸ் சமாளி. பூவா? இந்தா வச்சுக்கோ, 5 ரூபா. அட பாவி. என்னடா இது? ரோஸுக்கு மச்சான். ரோஸுக்கா? என்னவா குத்தான் குத்தான்? 50 ரூபா கொடுக்குறாரு, 5 ரூபா கொடுத்துக்கிறான். டேய், இந்த ரோஸோட விலையே 10 ரூபாடா. 5 ரூபா உனக்கு நல்லா கொடுத்துக்கிறான். வேணும்டா. இந்த ஸ்வேதா, ஐ இதான் என்னோட கிஃப்ட். thank you so இந்த much. மாதிரி அழகாக ஒரு gift கொடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால தான் இந்த கிஃப்ட்டை கொடுக்குறேன். ஐ லவ் யூ ஸோ மச். இந்த சாம்பார் ஐஸா? Thank you. நல்ல வேலை தப்பிச்சோண்டா சாமி. ஏன் மச்சான், இப்படியே எல்லாரும் ட்ரீட் கொடுத்தா நல்லா இருக்கும்ல? ஆமாம் மச்சான், கரெக்டா. அடுத்து நீ ட்ரீட்டு கொடு, அடுத்து நீ ட்ரீட்டு கொடு. நிஷா, அடுத்தது நீ என் ட்ரீட்டு கொடு. வருண், அப்பா கிட்ட நம்ம விஷயத்தை பத்தி பேசிட்டு சரி. அப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. இல்லை ஸ்வேதா, அது அவ்வளோ மரியாதையாக இருக்குது. வேணா எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பாவை மீட் பண்ண சொல்லிட்டா அதுதான் கரெக்டுன்னு தோணுது. அதுவும் சரிதான் வருண், நம்ம 2 பேரோட அப்பாவையும் பேச வச்சிடலாம். ஓகே ஸ்வேதா, வா கிளம்பலாம். ம். மச்சான் கிளம்பலாம்டா. நிஷா போகலாம் வா. போலாமா? ஓகே. சிக்கன் இன்னும் வரலையே. என்ன ரஞ்சித், பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? ஃபுல்லாக கற்றுக்கிட்டியா? கற்றுக்கிட்டேன் அங்கிள், போயிட்டுருக்கு. அப்பா எதுவும் பிஸ்னஸில் தலையிடுறாரா இல்லை நீயே பார்த்துக்கிறியா? இல்லை அங்கிள், அப்பாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டேன், எல்லாம் நான் தான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே, நல்லா முன்னுக்கு வரணும். அப்பாவுக்கு மேலே பேர் எடுக்கணும். ஷூர் அங்கிள், நிச்சயமா. ஸ்வேதா வீட்டில் இல்லையா? இல்லைப்பா, அவள் எங்கேயோ வெளில போயிருக்கா. எங்கே போயிருக்கா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான். ஓகே ஓகே. உள்ளே வாங்க, கதவு திறந்தான் இருக்கு. வணக்கம் சார், என் பேர் ராஜசேகர், நான் வருணோட ஃபாதர். வணக்கம் சார், வாங்க வாங்க உட்காருங்க. ஓகே அங்கிள், ஆஃபீஸில் ஒர்க் இருக்குது, நான் கிளம்புறேன். ஓகே ரஞ்சித், அப்பாவை கேட்டதா சொல்லு, அடிக்கடி வீட்டுக்கு வா. ஷூர் அங்கிள், ஸ்வேதாவை கேட்டதா சொல்லுங்கள். பை. ஓகேப்பா. பை அங்கிள். சொல்லுங்கள் சார், நல்லா இருக்கீங்களா? ஏதோ ஆண்டவன் கிருபையில் நல்லா இருக்கேன் சார். என் பொண்ணு சொன்னா சார், உங்கள் பையனை விரும்புகிறதா. எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை, பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். ஆமாங்க சார். ஆமாம், தம்பி இப்போ எங்கே வேலை பார்க்குறாரு? பேசர் லைன்ற ஒரு கம்பெனியில் ஹெச்ஆர் ட்ரைனிங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். சரி சரி, சம்பளம் எவ்வளோ வாங்குறாரு? 12,000 வாங்குறான் சார். சரி சரி, அப்போது அவரை பார்த்துக்க முடியும். நிச்சயமா சார். சரி, நான் ஒரு யோசனை வச்சுருக்கேன், சொல்லலாமா? சொல்லுங்கள் சார். என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் தம்பியை ஜிஎம்மாக போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அது போக வீட்டுக்கு பின்னாலேயே 2 கிரவுண்டில் ஸ்விம்மிங் பூலோட வீடை கட்டி மகளுக்கு கல்யாணத்தை பண்ணி மாப்பிள்ளையும் அங்கே குடி வச்சு நாங்களும் அங்கேயே போயிடலான்னு இருக்கோம். இல்லை சார், நான் ஒரு அரை கிரவுண்டில் இடம் வாங்கியிருக்கேன். அதில் அடுத்த வாரத்தில் வீடு கட்ட ஆரம்பித்து 1 வருஷத்தில் முடிச்சிடலான்னு இருக்கேன். சரி, அதுலேயே வருணையும் சுவேதாவையும் குடி வச்சிடலான்னு இருக்கேன் சார். என்ன சார் நீங்கள், என் பொண்ணும் அவள் கட்டிக்க போகிற பையனும் அந்த அரை கிரவுண்டு நிலத்துலையா குடியிருப்பாங்க? என் அந்தஸ்து என்ன சார் ஆகுது? என் பொண்ணையும் என் மாப்பிள்ளையும் எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியாதா? சார், முதல்ல அவன் எனக்கு பையன், அப்புறம் தான் உங்களுக்கு மாப்பிள்ளை. சரிங்க சார், ஒத்துக்கிறேன். நேரடியாக விஷயத்துக்கு வரேன். தம்பியை வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிறேன். மன்னிச்சிடுங்க சார், எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. என் பையன் என்ன மாதிரி கௌரவமாக வாழணும் சார். இது இல்லை என்னங்க கௌரவ குறைச்சல்? ஏன்னா அதில் அவனோட சம்பாத்தியமும் இல்லை, என்னோட சம்பாத்தியமும் இல்லை. அதனால எனக்கு உடன்பாடு இல்லை. அப்போ சரி, உங்களுக்கு எப்போ உடன்பாடு இருக்கோ அப்போ சொல்லி அனுப்புங்க. ஆனால் என் பொண்ணை அப்படி தான் வாழ வைக்கணுன்றதுல நான் உறுதியாக இருக்கேன். சரிங்க சார், அப்போ நான் வரேன். அப்போ வாங்க. ஹலோ வருண், ஹலோ, எங்கே இருக்க? ஆஃபீஸில். உன்னை மீட் பண்ணணும். ஓகே. பீச்சுக்கு வந்துடுறியா? ஈவினிங் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் உனக்காக. ஓகே ஓகே, பாய். பாய். சொல்லு ஸ்வேதா.
உங்கள் அப்பா என்ன சொன்னார்? நிறைய சொன்னார் வருண். அதை விடு, உங்கள் அப்பா என்ன சொன்னார்? எங்கள் அப்பா சொன்னது இருக்கட்டும், நீ சொல்லு, உங்கள் அப்பா என்ன சொன்னார்? நம்ம 2 பேருக்குள்ளே செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் வருண். ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே ஒத்து வரல. சொல்லப்போனால் அவங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஹே லூசாடி, நீ உன்னை பிடிக்கும் தாண்டி எங்கள் அப்பா உங்கள் வீட்டில் வந்து பேசினார். சொல்லப்போனால் உங்கள் அப்பாவுக்கு தான் என்னை பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எதை வச்சு சொல்கிற? உங்கள் அப்பா அப்படி உங்ககிட்ட சொல்லி அமிச்சாரா? எங்கள் அப்பா என்ன ஸ்வேதா சொன்னார்? வீட்டோட மாப்பிள்ளை இருக்கிறது எனக்கு பிடிக்கல, அதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்னார். வேற என்ன சொன்னார்? எல்லா அப்பாவும் இப்படி தான் யோசிப்பாங்க. பொண்ணை பெற்ற உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ இருந்துச்சுன்னா பையனை பெற்ற எங்கள் அப்பா கொஞ்சம் கூட இருக்காதா? ஆமாம் வருண், ஒத்துக்கிறேன். எங்கள் அப்பா என்கிட்ட அப்படி சொன்னார் தான். அவர் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? சின்ன வயசுலேருந்தே அவர் என்னை பிரிஞ்சதில்லை, அதனால அவர் அப்படி கேட்டார். அதுக்காக உங்கள் அப்பா அப்படி பேசலாமா? ஏய், நாங்கள் இல்லாதவங்க, நீங்கள் இருக்கிறவங்கன்னு தானே உங்கள் அப்பா காட்டியிருக்காரு. ஹே, என்ன சொல்ல வர? நீ தானே 2 பேரோட அப்பாவையும் பேச வைக்கணும்னு சொன்ன. ஆமாம் சொன்னேன். அதுக்குன்னு உங்கள் அப்பா இன்சல்ட் பண்ணி அனுப்புவாரா? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா அவருக்கு? வருண், எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசாத. நீ எனக்கு முக்கியம், அதே மாதிரி தான் எங்கள் அப்பாவும் எனக்கு முக்கியம். அதே தாண்டி எனக்கும். எனக்கு நீயும் முக்கியம், எங்கள் அப்பாவும் முக்கியம். அதுக்காக உங்கள் அப்பா சொல்கிற மாதிரிலாம் என்னால் கேட்டுட்டு இருக்க முடியாது. நீ எது முடிவு பண்ணிட்டு தான் இப்படி பேசுற? இனிமேல் என்கிட்ட பேசாத வருண். முடிவு பண்ணது நான் இல்லை, நீ தான். அதான் சொல்லிட்டே பேசாதுண்ணே. எனக்கு கோவறதுக்குள்ள நானே கிளம்புறேன். நீ ஏன் வருண் கிளம்பணும்? நானே கிளம்புறேன். சரிதான் போ. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும், அதாங்க இங்கேயும். அதனால தான் லவ் பிரேக்கப் ஆகி வருண் இப்போ இந்த நிலமையில இருக்கான். என்னங்க என்னங்க இருக்கேன்ப்பா. இந்தாங்க காஃபி. எங்கெங்க இருக்கீங்க? இங்கே இருக்கேன் திவ்யா, இங்கே கொண்டு வா. தேங்க்யூ. இன்னைக்கு எங்கள் மாமா பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எடுக்க போகிறாங்க. நானும் போகட்டுமா? சரி போயிட்டு வா. எத்தனை மணிக்கு போகணும்? ஆட்டோ நான் சொல்லிட்டுமா இல்லை நீயே கூப்பிட்டுக்கிறியா? இல்லைங்க, அவங்களே காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க இவ்வளோ லேட்டு? ஒன்றும் இல்லை திவ்யா, திடீர்னு பாஸ் மீட்டிங் வச்சிட்டாரு, அதுதான் லேட்டு. ஹலோ சார், என்ன பண்ணுறீங்க? செல்ஃபோன் பண்ணுறீங்களா? என்ன பார்க்குறீங்க? இந்தாங்க தண்ணி. சரி, உங்கள் மாமா வீட்டு ஃபங்க்ஷன் வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அதெல்லாம் நல்லா தாங்க போயிட்டுருக்கு. நம்மளை தான் 2 நாளைக்கு முன்னாடியே வர சொல்கிறாங்க. நீ 2 நாளைக்கு முன்னாடி போய் அங்கே எல்லாம் வேலையெல்லாம் பாரு. நான் முதல் நாள் ஈவினிங் வந்துடுறேன். என்னங்க, எங்கள் அப்பா சங்கடப்படுவாருங்க. சொந்தக்காரவங்களும் கேட்பாங்க எங்கே உங்கள் வீட்டுக்காரர்னு. என்ன பதில் சொல்லுவேன்? மாமாட்ட நான் பேசிக்கிறேன். நீ சர்வீஸை கூட்டிகிட்டு முன்னால் போ, நான் வந்துடுறேன். சரிங்க. என்னங்க என்னங்க? என்ன திவ்யா, வேலையாக இருக்கேன்ல, சும்மா சும்மா கூப்பிட்டுட்டே இருக்கா? நான் மட்டும் சும்மாவா இருக்கேன்? நானும் வேலையாக தான் இருக்கேன். உங்கள் பையன் பண்ணுற சேட்டை தாங்கவே முடியல. எப்போ பார்த்தாலும் லேப்டாப் தூக்கிட்டு உட்காந்துக்கிறீங்க. என்ன திவ்யா, உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? இவனை நீங்களே பார்த்துக்கோங்க. வீட்டில் வேலை பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. என்னங்க, நம்ம வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கேயாவது வெளியே போகலாமா? கூட்டிகிட்டு போங்களேன். சரி சரி, வேலையெல்லாம் முடிச்சு ரெடியாகு, படத்துக்கு போகலாம். சரி கூடியவனா, நான் முன்னாடி குறைச்சிக்கிறேன், நீ உட்கார். அவங்க எல்லாருக்கும் டாட்டா சொல்லு. உண்மையிலேயே வருண் லவ்வில் தப்பு பண்ணானா இல்லை தோத்துட்டானான்னு தெரியல, ஆனால் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்ந்துட்டு தான் இருக்கான். லவ் ஃபெயிலியருக்கு அப்புறமா
தப்பான முடிவுக்கு எதுக்குமே போகாமல் சரியான பாதையில் போயிட்டுருக்கான். இப்போ அவன் பையன் சர்வேஷை விட அவனுக்கு லைஃப்பில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. தோல்வியினில் வேர்வைகள் கூடட்டும்.